சிற்றம்பலம் சிவசிதம்பரம் வாய்ப்பளித்த அத்துணை முருக பக்தர்களுக்கும் அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் ஒளி அமைத்துக் கொடுத்த அன்பருக்கும் ஒத்துழைப்பு நல்கிய காவல்துறையினருக்கும் இவ்வளவு நேரம் கண்டு ரசித்த எனது அன்பு சகோதர சகோதரிகள் குழந்தைகளுக்கும் மற்றும் அத்தனை முருக சொந்தங்களுக்கும் மதுரை அருள்மிகு ஸ்ரீ பாண்டி முனீஸ்வரர் கலைக்குழு சார்பாக நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி 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 வணக்கம். முருகனுக்கு இந்த அறுவடை முருகனையும் நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து ரசிக்க வைத்த கொடுத்தவன் நம்முடைய முருக பெருமான். இந்த ஹேப்பி ஸ்ட்ரீட் கொண்டாடி நாட்டை நாசமாகி கொண்டிருக்கிறான். ஆனா இங்க பாருங்க, நம்ம ஹேப்பி இந்து கொண்டாடிட்டு இருக்கோம். எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா கைதட்டி ஆனந்தமா ஆடி பாடி நமக்கு இந்த பாக்கியத்தை தந்த இந்த வாய்ப்பை தந்த நம்ம இந்து முன்னணிக்கு நாம் எல்லோரும் கைகளை இந்த ஃப்ளவர் கிளாப் பண்ணுவோம். இந்து முன்னணிக்கு ஒரு ஃப்ளவர் கிளாப். நன்றி நன்றி நன்றி. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இப்ப வந்து கோஷம் இருக்கும். இந்த கோஷத்தை போடும் பொழுது இந்துக்களுக்கு நாம ஒன்னா கோஷம் போட தெரியாது, அது கூட நமக்கு தெரியாது, ஒன்னா குரல் கொடுக்க தெரியாது. இப்ப பாக்கணும், இந்துக்கள் இங்க வந்திருக்கிற இந்துக்கள் எல்லாரும் ஒற்றுமையா குரல் கொடுக்கிறாங்களா? ஓங்கி குரல் கொடுக்கணும், சும்மா இல்ல. வெற்றிவேல் அப்படிதான் இல்ல, வெற்றிவேல் முருகனுக்கு சொன்னா இந்த விண் அலறணும். அறுவடை வீட்டு முருகனும் கேட்டு ஐயோ நம்ம பக்தர்கள் கூப்பிடுறாங்களே, அந்த ஆறுபடை ஐயாவும் ஒருவடை ஐயாவா இங்க வர போறாரு, வருவாரு, கோஷத்தை போடுவோம். அவனுடைய நாவி கமலத்துல இருந்து அடிவயத்துல இருந்து சப்தம் எடுத்து ஓங்கி ஒலிப்போம், விண் அலறட்டும். யாரெல்லாம் இந்த நாட்டுல இந்துக்கள் ஒன்னா சேரக்கூடாதுங்கிறாங்களோ அவங்க எல்லாம் இப்ப வயிறு எரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க, வயிறு எரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த வயிற்று நம்முடைய கோஷம் எப்படி நம்ம ஞான சம்பந்தம் இருக்கு வெறுப்பு வச்ச நெருப்பு போய் அவங்களை சுட்டுதோ, யாரும் இந்த மதுரை மண்ணில் நடந்தது, திருவேடகத்தில் நடந்தது. அதே மாதிரி நீங்க போடக்கூடிய கோஷம் இந்துக்கள் கூடிய இந்து மரத்துக்குரிய எதிரிகளை சுட வேண்டும் சுட வேண்டும் என்று நாம் ஓங்கி கோஷம் எழுப்போம். நன்றி வணக்கம். இப்பொழுது ரவீந்திர ரெட்டி அவர்கள் கோஷம் விடுவார்கள். இந்த கோஷம் இங்க மதுரை மாநகருக்கு மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை முருக பக்தர்களுக்கும் கேட்க வேண்டும், அத்தனை கோயிலுக்கும் கேட்க வேண்டும். அப்படின்னா எப்படி இருக்கணும்னு யோசிச்சு பாருங்க. நம்முடைய சகோதரர் சொன்னாரு, அரோகரா கோஷம் எங்க இருந்து? அடி வயிற்றில் இருந்து வரணும் அப்படின்னு சொல்லி. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, கந்தனுக்கு, வேலனுக்கு, கடம்பனுக்கு, தமிழனுக்கு, முருகனுக்கு கிடைத்திருக்கிறது. இங்க இருக்கிற மக்கள் கூட்டத்தை எவனாவது நம்முடைய இந்து சமுதாயத்தை ஏளனமா பேசினா என்ன ஆகுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. அதனால அந்த நிலையை மாற்றி காமிக்க வேண்டும், இந்துக்கள் ஒன்றுபட வேண்டும், இந்த தேசத்தோட நிலைமையை மாற்றி காமிக்க வேண்டும். இது ஒரு வேண்டுகோள். நாளைக்கு மத்தியானம் 3 மணிக்கு எல்லோரும் மாநாடு திடலுக்கு வந்துடணும். நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை அவசியமா வந்துடணும். யார் தாமதமா வராதீங்க. அதுக்கு சில காரணங்கள்லாம் இருக்குது. நீங்க லேட்டா வந்தா உங்களை தடுக்க இடம் கிடைக்காது இல்ல, சில தடுக்கிறதுக்கு சில சக்திகள் முயற்சி பண்ணலாம். அதனால சீக்கிரமா நம்ம மாநாட்டில் உட்கார்ந்துருவோம். நிகழ்ச்சி 4 மணிக்கு கலை நிகழ்ச்சி ஆரம்பிக்கும். 5 மணிக்கு எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து கலை நிகழ்ச்சி நடக்கும். 6 மணிக்கு சஷ்டி கவசம். இந்த 5 லட்சம் பேரும் ஒன்னா சொல்ல போறோம். இது உலக வரலாற்றுல முதலிடம் பிடிக்க போகுது. உலகமே மிரள போகுது. உலகமே ஆச்சரியமாக அதிசயமாக பார்க்க போகிறது. இந்த காட்சியை நாம கண்ணால காணணும். இந்த கண்ணால் இதை காண வேண்டும். யாருமே பார்த்துக்க முடியாத ஒரு அற்புதமான நிகழ்ச்சி நடக்க போகிறது. ஆகவே நாம் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டோம். எப்படி மீனாட்சி திருக்கல்யாணம் பார்க்கிறது பெரிய பாக்கியமோ புண்ணியமோ, அதே மாதிரி நாளைக்கு எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்ப்பதில் மிகப்பெரிய புண்ணியம். அதனால கந்த சஷ்டி கவசத்திற்கு நாம் தயாரா வரணும். இப்ப கந்த சஷ்டி கவசம் இதுக்கு அடுத்து கந்த சஷ்டி கவசம் முடிஞ்ச உடனே வேல் பூஜை இருக்கணும். நம்ம வேல் பூஜை இவ்வளவு பிரமாதமா நடத்தணும். வேலுக்கு இணையான சக்தி எதுவுமே இல்லை. முருகன் கையில வேல். நீங்க சிக்கல் சிங்கார வேலுக்கு போனீங்கன்னா
அங்க முருகன் வந்து முருகனுக்கு அந்த பராசக்தி வேல் கொடுப்பாங்க. நம்முடைய பார்வதி தேவி நம்முடைய அம்மா வேல் கொடுப்பாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அங்க முருகனுக்கு வேல் ஒரு பெரிய அதிசயம். அந்த வேல் இங்க வரப்போகுது. அந்த முருகனுடைய வேல் இங்க இருந்து நமக்கு 6 படை வீட்டுல இருந்து வந்த வேல் இருக்குது. அதுல ஒரு படை வேலை வச்சு நம்ம அங்க பூஜைக்க போகிறோம். இது நமக்கு மிகப்பெரிய பாக்கியம். வேல் பூஜை நமக்கு முக்கியம். ராமகோபாலன்ஜி வேணா மாதிரி வச்சு சட்டையில வச்சிருப்பாரு. அதுக்குள்ள வேல் இருக்கும். தினசரி வேல் தரிசனம் வேல் பூஜை பண்ணுவார். அதோட அவருடைய குருநாதர் இலங்கையிலிருந்து வந்திருந்தார், யாழ்ப்பாண சாமிகள் சொல்லிட்டு. அந்த குருநாதரும் அந்த நம்முடைய சீர்காழி பக்கத்துல ஒரு இடத்துல சமாதியா இருக்கிறார். கதிராமசாமிகள் பேரு. அந்த சாமிகளுடைய சமாதியில கோபாலஜி பூஜை பண்ணுவாரு. இப்ப இருக்கிற வரைக்கும் பண்ணி கொடுத்தாரு. வருஷத்துக்கு ஒரு தடவை போவாரு. அந்த வேலுக்கு நாம முக்கியத்துவம் கொடுப்போம். வேல் பூஜையும் நாம எல்லாரும் கண்டு ரசிக்கிறோம். இது மாதிரி நம்ம பகுதியில் இருக்கிற இந்துக்களை ஒன்றுபடுத்த இந்த வேல் பூஜையை நாம எல்லோரும் பயன்படுத்த வேண்டும் கேட்டுக்கொள்கிறோம். பாரத் மாதா கி ஜெய். ஓம் காளி ஜெய் காளி ஜெய் ஸ்ரீராம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இன்னொரு முறை கோஷம் போட சொல்லி நமக்கு உத்தரவு வந்திருக்குது. மேல இருந்து ஒரு ஆலோசனை கொடுத்திருக்காங்க. அதனால நீங்க கோஷம் போட்டது ரொம்ப பிரமாதமா பிடிச்சிருக்குது. இங்க வீடியோ எடுத்து கொண்டிருக்காங்க. அதனால எல்லாரும் முகமும் தெரியும். அற்புதமா சந்தோஷமா ஓங்காரமா நாம எல்லாரும் கோஷம் இடுவோம் என்று சொல்லி வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு சக்திவேல் முருகனுக்கு ஆனவேல் முருகனுக்கு திருச்செந்தூர் முருகனுக்கு திருப்பரங்குன்றம் முருகனுக்கு பழனிமலை முருகனுக்கு பழமுதிர்ச்சோலை முருகனுக்கு ராமிமலை முருகனுக்கு திருத்தணி முருகனுக்கு. முருகனை நாம மனமுருக பிரார்த்தனை பண்ணணும். இது ரொம்ப முக்கியம். சாதாரணமா இல்ல. இந்த நாட்டில் இருக்கிற கெட்ட சூழ்நிலைகள் மாறி நம்ம நாட்டு மக்களை ஒன்றிணைக்கிறதுக்கு பதிலாக நம்ம நாட்டு மக்களை தவறான திசையில பல்வேறு தொலைக்காட்சிகளும் பல்வேறு பத்திரிகைகளும் பல்வேறு வாட்ஸ்அப் செய்திகளும் நம்ம சமுதாயத்தை சீரழித்துக் கொண்டிருக்கிறது. நம்முடைய குழந்தைகள், நம்ம இந்து முன்னணி கவலைப்படாத நம்முடைய குழந்தைகள், நம்முடைய பிள்ளைகள் எல்லோரும் நல்லா இருப்பதற்காக நாம எல்லோரும் சேர்ந்து இந்த வேல் பூஜையை கவனிக்கணும். சஷ்டி கோஷம் சொல்லணும். கோஷம் போட கற்றுக் கொடுக்கணும். பாரத் மாதா கி ஜெய். பாரத் மாதா கி ஜெய். பாரத் மாதா கி ஜெய். இந்த தேசத்தை வணங்கிக்கணும். நம்ம மகாகவி பாரதியார் இருக்கிறார் சொல்லுவார், எனக்கு சக்தி வேணும், சக்தி கொடு, சக்தி கொடுன்னு கேட்பாரு. அந்த சக்தியை தரக்கூடியது யாரு? நீலகண்ட பிரம்மாச்சாரி போன்றவங்க எல்லாம் வழிபட்டது காளியை தான், தேசபக்தி மிக்கவர்கள்லாம். அதனால நமக்கு முக்கியமா காளி தான் சக்தி தருவா. வீட்டுக்குனாலும் சரி, எங்கனாலும் சரி, நாட்டுக்குனாலும் சரி, மனசுக்குனாலும் சரி, எல்லாத்துக்கும் நமக்கு சக்தி கிடைக்கணும்னா காளியை சொல்லணும். இப்ப ஓம் காளி சொன்னா நீங்க ஜெய் காளி சொல்லணும். ஓம் காளி ஜெய் காளி, ஓம் காளி ஜெய் காளி. இப்ப நான் ஓம் ஓம் காளி சொல்லுவேன், நீங்க ஜெய் ஜெய் காளி சொல்லணும். ஓம் ஓம் காளி ஜெய் ஜெய் காளி, ஓம் ஓம் காளி ஜெய் ஜெய் காளி, ஓம் ஓம் காளி ஜெய் ஜெய் காளி. அடுத்து இந்து என்று சொல்லுவோம். அது திருப்பி மட்டும் சொல்லுங்க. இந்து என்று சொல்லுவோம். இல்ல, இந்து என்று சொல்லுவோம் மட்டும் திருப்பி சொல்லுங்க. எல்லாருக்கும் தெரியாது. இந்து என்று சொல்லுவோம், இந்து என்று சொல்லுவோம், தலை நிமிர்ந்து சொல்லுவோம், தலை நிமிர்ந்து சொல்லுவோம். இந்து என்று சொல்லுவோம், தலை நிமிர்ந்து சொல்லுவோம், தலை நிமிர்ந்து சொல்லுவோம். இந்துன்னு சொல்றதுக்கு கூச்சப்படக்கூடாது, இந்துன்னு சொல்றதுக்கு வெக்கப்படக்கூடாது. நான் இந்து, இந்த நாடு இந்து நாடு. நாம் அதனால தைரியமா சொல்லணும். அதனால கோஷத்தை சொல்லும்போது கூட நான் இந்து என்று சொல்லுவோம், தலை நிமிர்ந்து சொல்லுவோம். இப்ப நான் இந்து என்று சொல்லுவேன், நீங்க எல்லாம் தலை நிமிர்ந்து சொல்லணும். இந்து என்று சொல்லுவோம், தலை நிமிர்ந்து சொல்லுவோம். இந்து என்று சொல்லுவோம், தலை நிமிர்ந்து சொல்லுவோம். இந்து என்று சொல்லுவோம், தலை நிமிர்ந்து சொல்லுவோம், தலை நிமிர்ந்து. நம்முடைய தமிழ் கடவுள் முருகன்.
அழகுன்னா முருகன், தமிழ்நாடு முருகன். முருகனை மாதிரி ஒரு நமக்கு தமிழர்களுக்கு வழிகாட்டக்கூடிய கடவுள் உலகத்திலே கிடையாது. இந்த முருகன் நம்ம தமிழ் கடவுள். எவனவனோ சொந்தம் கொண்டாட பாக்குறான், நம்ம கோவிலை பறிக்க பாக்குறான், மலையவே பறிக்க பாக்குறான், சாமியை பறிக்க பாக்குறான். நம்ம தமிழ், நம்ம மொழி, நம்ம மொழி. அதனால தமிழன் என்று சொல்லுவோம், தலை நிமிர்ந்து சொல்லுவோம். தமிழன் என்று சொல்லுவோம்.